எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற தேப்பெருமாநல்லூர். போன மார்ச் 2ஆம் தேதி நம்ம சேனல் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் இங்கே வர சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வந்து சாமி கும்பிட்டா மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். தேப்பெருமாநல்லூர் கோவிலோட மெயின் கேட்டை நான் நெருங்கும்போது நிஜமாக நான் இதை எதிர்பார்க்கல. நான் வெறும் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆனால் அங்கே நின்றுட்டு இருந்த அந்த வரிசை இருக்கே, அது ஏதோ ஒரு சாதாரண கோவிலோட கியூ மாதிரி இல்லை. படையப்பா படத்தில் அந்த ஊர் திருவிழாவுக்கு ஒரு கூட்டம் நிற்கும் பார்த்துருக்கீங்களா? கிலோமீட்டர் கணக்கில் தலைகள் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கியூ. சுற்றி பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருக்கும். வெயில் உச்சியில் நிற்குது. ஆனால் அந்த 1000 பேரோட முகத்துலையும் ஒரு தேடல். அந்த வரிசையில் நின்ன ஒவ்வொருத்தரும் மறுபிறவி வேணாம்னு அந்த ஈசனை நம்பி வந்தவங்க. அந்த 1 கிலோமீட்டர் வரிசையை தாண்டி தான் நாம் இன்னைக்கு உள்ளே போகணும். சனி தோஷம்னாலே நம்ம ஏன் இவ்வளோ பயப்படுறோன்னு தெரியுமா? ஏன்னா அவர் யாரையும் விடமாட்டார். இந்த தேப்பெருமாநல்லூர் கோவிலில் ஒரு மிரட்டலான வரலாறு இருக்குது. ஒரு முறை சனி பகவான் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனையே பிடிச்சிட்டார். ஈசனையே பிடிச்சி அவரை ஒரு வேடன் ரூபத்தில் இங்கே வந்து மறைகிற அளவுக்கு கஷ்டப்படுத்தினார். இதனால் சனி பகவானுக்கு ஒரு பெரிய கர்வம் தலைக்கேறிடுச்சு. நான் தான் பெரியவன், அந்த ஈசனையே பிடிச்சி ஆட்டி படைச்சிட்டேன், என்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு அந்த கர்வத்தில் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் தன்னையே பிடிச்சாலும் பரவாயில்லைன்னு அமைதியாக இருந்த அந்த ஈசன் சனி பகவானோட அந்த கர்வத்தை பார்த்ததும் ருத்ர தாண்டவம் ஆடினார். என்னை பிடிக்க உனக்கு அனுமதி கொடுத்ததே நான் தான், ஆனால் அந்த அதிகாரத்தை வச்சு எனக்கே கர்வம் காட்டுறியான்னு சொல்லி அந்த இடத்துலையே சனி பகவானை 2ஆக கிழிச்சு போட்டார். கிரகங்களையே ஆட்டுவிக்கிற சனி பகவானோட கர்வத்தையே அடக்கி அவரை பிளந்த உக்கிரமான இடம்தான் இந்த தேப்பெருமாநல்லூர். அதனால தான் இங்கே வந்து தரிசனம் பண்ணால் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, வர்ற வினை எதுவாக இருந்தாலும் சரி, அது அப்படியே இங்கேயே முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. பொதுவாக சிவனுக்கு வில்வம் இல்லைன்னா பூ வச்சு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் முழுக்க ருத்ராட்சம் வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அகஸ்தியர் முனிவராலேயே இந்த கோவிலுக்குள்ளே போக முடியலையாம். ஏன்னா அவரோட தவம் அவ்வளவு பெருசு. இந்த கோவிலோட வைப்ரேஷன் அதை விட அதிகம்னு ஒரு கதை இருக்குது. அதை நினைக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி சிலிர்க்கும். வீடியோவில் பாருங்கள், இங்கே அன்னதானம் எவ்வளவு பெருசாக நடக்குதுன்னு. வர்ற ஒருத்தர் கூட பசியோடு போகக்கூடாதுன்னு அவ்வளவு பிரம்மாண்டமாக சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. நம்ம மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நானும் அன்னைக்கு அங்கே சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட், அந்த அன்பு நிஜமாவே வேற லெவல். ஒரு பெரிய கிரியேட்டராக இல்லாமல் ஒரு சிவபக்தனாக அங்கே உக்காந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இப்போது இந்த வீடியோவோட மெயின் மேட்டருக்கு வருவோம். இங்கே ருத்ராட்ச அர்ச்சனை நடக்கும்னு சொன்னேன்ல, அன்னைக்கு தரிசனம் முடிஞ்சு வெளியே வரும்போது எனக்கு ஒரு ருத்ராட்சம் கிடச்சிது. இதுதான் இந்த மொத்த ட்ரிப்போட ஹைலைட். 9 லட்சத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்கள் நம்ம சேனலில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் அந்த ஈசன் கிட்டேருந்து கிடைக்கும்போது அது தர்ற சந்தோஷமே தனிதான். இது எனக்காக மட்டும் இல்லை,
நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் கிடைச்ச ஆசீர்வாதம்னு தான் நான் நினைக்கிறேன். வீடியோவோட கடைசியில் இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்னைக்கு வந்திருந்த மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக அந்த ஈசனோட அருளை பெறுவீங்கன்னு நம்புகிறேன்.
ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து மாசி மகத்துக்கு வந்து மறுபிறவி இல்லா சிவஸ்தலத்துக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி வேண்டி கேட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து ரொம்ப விழாவை ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக சில்வர் ப்ளே பட்டன் யூடியூப்லேருந்து கொடுத்துருந்தாலும், நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்தாலும், வியூஸ் இருந்தாலும், அது எல்லாத்த விட மிகப்பெரிய ஒரு பரிசாக எனக்கு வந்து இன்றைக்கி இந்த ருத்ராட்சம் கிடச்சிருக்கு. இந்த ருத்ராட்சம் வந்து என்னோடய சேனலுக்கு கிடைச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த ருத்ராட்சம் வந்து இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ருத்ராட்சம் நம்ம கைக்கு வருதுன்றது எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். இந்த கோயிலில் எங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்த விஸ்வநாதன் குருக்கள் அவர்களுக்கும் பிரகாஷ் குருக்கள் அவர்களுக்கும் மிக நன்றி. மாசி மகத்தன்னைக்கும் சிவராத்திரி அன்னைக்கும் முக்கியமாக குறிப்பாக மாசி மகம் நான் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த நாளில் தான் மகிரந்த மகரிஷிக்கு வந்து இந்த ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு சாத்தி அவரோட சாப விமோச்சனம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அகத்தியராலே இந்த கோயிலுக்குள்ளே வர முடியல, ஏன்னா அவருக்கு மறுபிறவி இருக்கனால வர முடியல. ஆனால் எங்களை வந்து அந்த சிவபெருமான் வந்து அந்த கோயிலுக்குள்ளே விட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ருத்ராட்சத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது எப்பயுமே என் வாழ்க்கையில் எப்படவே இருக்கும். என்னோட சேனல்ன்றதை விட நம்மளோட சேனலோட மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்குறேன். இது நம்ம குடும்பத்தோட ஒருத்தருக்கும் இந்த ருத்ராட்சம் சாரும். இந்த ருத்ராட்சத்தோட முழு பவரையும் எல்லாருமே அனுபவிக்க போகிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் சிவன் பக்தர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காலைல நாங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து, தம்பி நீங்கள் அந்த சேனல் தானே, உங்கள் கோயில் வீடியோ பார்த்தா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இல்லை. ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ பார்த்து நிறைய பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வராங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். சிவபெருமான் அருள் தந்ததை நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ருத்ராட்சம் வந்து தந்தாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் வாங்குறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. அதோட பெரியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய மண்டல வாசல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாசி மகம் அன்னைக்கு சூரிய மண்டல வாசல் வழியாக சிவனை தரிசிக்கிறது கோடி புண்ணியம். அது வந்து பார்த்திங்கன்னா எளிதாக வந்து யாருக்குமே கிடைச்சிடாது. அது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பக்தர்கள் கண்டிப்பாக எல்லாமே வாங்க, அது உங்களுக்கும் கிடைக்கதான் நாங்கள் சிவபெருமான்ட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். மேலும் பிரதோஷங்களுக்கும் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் பிரதோஷங்களுக்கும் சிவராத்திரி இன்னைக்கும் எப்பப்பெல்லாம் சூரிய மண்டல வாசல் திறக்குதோ அன்றைக்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக பூஜைகள் செய்து எல்லாருமே வந்து மோட்சத்தை நோக்கி போகலாம். ரொம்ப நன்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.